நேபாள்ல அடுத்து என்ன? காரணம் இப்ப உள்ள அரசாங்கம் அப்படிங்கிறது கவுக்கப்பட்டுருச்சு. அப்புறம் என்ன ஆளுங்கட்சி போனா எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிடலாமான்னு கேட்டா, அந்த கூத்துக்கெல்லாம் அங்க இடமே இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே மன்னர் ஆட்சியில் தான் இருந்துச்சு. மன்னர் குடும்பத்தோட இறந்து போக, அதுக்கடுத்து பங்காளி வகையறா டேக் ஓவர் பண்ணாய்ங்க. ஆனா நீ மன்னரே இல்ல. உன்னைய நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அங்க உள்ள மாவோயிஸ்ட், கம்யூனிஸ்ட்லாம் பெரிய போராட்டம். அதுல ஒரு 13 கட்சிகள் உருவாச்சு. அன்னையில இருந்து இப்ப வரை அந்த 13 கட்சிகளுக்குள்ள ஜிக்ஜாக் போட்டு கூட்டணி, தனிப்பெரும்பான்மை, லொட்டு, லொசுக்கு அப்படின்னு ஆண்டு தீர்த்துட்டாய்ங்க. ஆனா எங்களோட நிலைமை அப்படிங்கிறது அதே நிலைமையில தான் இருக்கு. மன்னர் இருக்கும்போது கூட நல்லா இருந்துச்சுடா டேய். நீங்க வந்துட்டு ஒண்ணும் உருப்படல அப்படிங்கிற அந்த ஆதங்கம் புகஞ்சுகிட்டே இருந்திருக்கு. இப்ப இந்த 13 கட்சிய சேர்ந்த ஆட்களும் இல்ல. கட்சியும் இல்ல, பார்லிமென்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இதுக்கு அடுத்து எப்படி வந்து மீண்டும் நேபாள்ல ஜனநாயகம் வரப்போகுது? காரணம் மன்னராட்சிய பார்த்தாச்சு, மக்களாட்சிய பார்த்தாச்சு. இனி வரப்போற ஆட்சி என்ன ஆட்சி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. தற்காலிகத்துக்கு ராணுவம் ஹோல்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடட்டும். சரி இம்புட்டு பெரிய போராட்டம் வெடிச்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தர் பின்னாடி இருக்கணும். அண்ணன் அமெரிக்கா இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் காட்டு தீ மாதிரி அப்படி ஜிக் ஜாக்ன்னு இல்லாம அப்படியே ஜொர்ருன்னு பத்திக்கிச்சே எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அங்கதான் நேபாள 2 பிரிவு ஹோல்ட் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரு? சீனா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம். சத்தமே இல்லாம இந்தியா, நேபாளாவே இருந்துக்க உன்னோட உற்ற நண்பனா நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தான் இந்தியா கிட்ட எப்பயுமே இருக்கும். அந்த ஃபார்முலா வலுவான ஃபார்முலா தான். ஒண்ணும் குறை சொல்லலாம் முடியாது. அதோட இந்தியா நிக்குது. நம்மாள் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு. என்னதான் பண்ணி தொலைஞ்சுச்சு? பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு. சத்தியமா தெரியல. தெரியும்போது விரிவா பார்ப்போம். இந்த மொத்த விவகாரத்தையும் கொளுத்தி போட்டது ஒரு தனியான ஒரு பிரைவேட் அமைப்பு. ஒரு என்ஜிஓ. என்ஜிஓக்கள் கையில தானே மொத்தமும் இருக்கு அப்படிங்கிற மாரி, என்ஜிஓ கையில மொத்தங்களும் இருக்கு. என்ஜிஓ யார் கையில இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த என்ஜிஓ மேக்ஸிமம் அமெரிக்கா கையில இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூடான் குரு அப்படின்னு ஒரு தனி நபர் தான். இவர் முழுக்க முழுக்க மக்களோட சுகாதாரம், அடுத்து மக்களோட வாழ்வாதாரம். இந்த 2 மையமா வச்சு அப்படியே ஒரு இப்ப நேபாளுக்குள்ள ஒரு ஃபேமஸான ஆளுமையா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய அளவு சோசியல் மீடியாக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் அவரோட செல்வாக்கு அப்படிங்கிறது கணிசமா உயர்ந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல பெரும் பங்கு அவருக்கு தான் இருக்கு. காரணம் இந்த நாள்ல மாணவர்கள் யூனிஃபார்மோட வாங்க, புக்க தூக்கிட்டு வாங்க. நம்ம ஒரு அகிம்சை வழியில போராடுவோம். யூனிஃபார்ம்ல இருக்கோம், கையில புக் இருக்கு. அதனால நம்ம தாக்குதல் நடத்த போறது கிடையாது. முழுக்க முழுக்க அகிம்சை அப்படின்னு சொல்லி அவரு தான் பெரிய அளவுல ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு ஃபுட்டேஜும் புக்கு, யூனிஃபார்மோட நான் பார்க்கல. எந்த நியூஸ் ஏஜென்சியும் பார்க்கல. பார்த்திருந்தா தான் போட்டிருப்பாங்களே. ஆனா அவர் ஒவ்வொரு போராட்டத்திலயும் பங்கேற்றிருக்காரு. வீர உரை ஆற்றியிருக்காரு. அதுதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரிகர். ரோட்டுல அம்புட்டு பேரையும் கூட்டிட்டு வந்து பார்லிமெண்ட்ட நோக்கி நகர வச்சதோட முழு பேக்கப்பு, முழு ட்ரிகரு சூடான் குரு. அதுக்கடுத்து இது பெரிய அளவுல ஏன்னா பங்களாதேஷ்ல பார்த்திருக்கோம், ஸ்ரீலங்கால பார்த்திருக்கோம், மியான்மர்ல பார்த்திருக்கோம். இங்க ஒரு படி மேல போயிட்டாங்களே. பெரிய வீரனுங்களோ அப்படின்னு கேட்டா, அம்புட்டு பேர்லாம் அங்க வீரனுங்க தான். அதுலலாம் ஒண்ணும் ஸ்டஃப் உள்ள ஆட்கள் தான். அதுலலாம் ஒண்ணும் பஞ்சம் கிடையாது. ஆனா பார்லிமென்ட் ஆகட்டும், 13 கட்சிகள் ஆகட்டும், எல்லாத்தையும் கிளப்பிட்டாங்களே. எப்படி அப்படின்னா, அடுத்த சம்பவம் அங்க இருந்து தான் வருது. இந்த சோசியல் மீடியா பேண்ட் அப்படிங்கிறது, அங்க என்ன விதமா ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, பேச்சு சுதந்திரம் அடக்கப்பட்டுச்சு அப்படிலாம் கிடையாது. இந்த பேண்டே அமெரிக்காவுக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சீனாவுக்கு ஆதரவு அப்படின்னு இன்னொரு கூட்டம். அரசாங்கம் எங்கிட்டு ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னு ஒரு பயலுக்கும் தெரியல. அமெரிக்காவுக்கு ஆதரவா எடுத்தாங்களா? இல்ல சீனாவுக்கு ஆதரவா எடுத்தாங்களான்னு யாருக்குமே தெரியல. ஆனா, சூடான் குரு ஒரு கேங்க தூக்கிட்டு வந்து ரோட்ல நிறுத்தி போராட்டம் பண்ண, அது கலவரமா மாற, அந்த கலவரத்துல பெரிய அளவு அடுத்த கட்ட ஒரு ட்ரிகர் வேணும்ல. அந்த ட்ரிகரா மாறுனது இந்த தடையே ஏன் வந்துச்சு? இவன் அமெரிக்காவுக்காக கொண்டு வந்துட்டான். இல்ல இவன் சீனாவுக்காக கொண்டு வந்துட்டான் அப்படின்னு இரு பெரும் கேங். ஏற்கனவே அந்த கிரவுண்ட அமெரிக்காவும் ஆப்பரேட் பண்ணுது, சீனாவும் ஆப்பரேட் பண்ணுது. சரி ஆனது ஆயிப்போச்சு. இத யூஸ் பண்ணி நம்ம ஆதிக்கத்த செலுத்துவோம் அப்படின்னு சீனா ஆப்பரேட் பண்ணியிருக்கலாம். விட்டுறவே கூடாது இத அப்படின்னு அமெரிக்காவா ஆப்பரேட் பண்ணியிருக்கலாம். ஆக்ரோஷத்தோட உச்சம். காரணம் சீனா மாரி பொலிட்டிக்கல் ஆப்பெல்லாம் டிசைன் பண்ணி நேபாளுக்குள்ள சுத்த விடுறதாக ஒரு தகவல் ரொம்ப காலமா பரவிக்கிட்டு இருக்கு. இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது.
நம்ம ஊரோட தான் ஒத்து வாழ்வோம். அமெரிக்கா ஆப் எல்லா ஆப்புமே இருக்கும்பா அப்படின்னு இன்னொரு சைடு. அமெரிக்க ஆப்ப வச்சிருந்தா, உன் நாட்டுக்கு ஏகப்பட்ட ஃபண்டிங் வரும் அப்படிங்கிறது அமெரிக்க ஆஃபர். சீன ஆப்ப வச்சு சீனாவோட நெட்வொர்க் உள்ள வந்துக்கிட்ட அப்படின்னா, உனக்கே ஏகப்பட்ட ஃபண்டிங் வரும் அப்படிங்கிறது சீனாவோட ஆஃபர். இப்படி 2 ஆஃபர ஆளாளுக்கு தூக்கிட்டாய்ங்க அப்படின்னு மக்கள் நம்பி, களத்துக்குள்ள வெறி பிடிச்சு இறங்கிட்டார்கள். இப்ப அரசியல் கட்சிகளே நேபாள்ல இல்லேங்கிற நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருக்காமா. அரசியல் கட்சிகளே இல்ல. காரணம் மன்னர தொரத்தி விட்டார்கள். மன்னர தொரத்தி விட்டு ஒரு 13 கட்சி உருவாச்சு. முன்ன, பின்ன அப்படிங்கிற மாரி உருவாச்சு. இப்ப அதோட ஆட்களும் யாருமே கிடையாது. காரணம், பாதி கூட்டம் இவன் சீன ஆதரவாளர், பாதி கூட்டம் இவன் அமெரிக்க ஆதரவாளர், மீதி கூட்டம் அப்படிங்கிறது இவன் நமக்கு ஒண்ணுமே பண்ணலடா. நம்மள ரோட்ல நிறுத்திட்டு, அவனும் அவன் குடும்பமும் சோகமா உலகம் பூரா சுத்தி வருது அப்படின்னு ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் வைரல் ஆயிருச்சு. தெளிவா தெரியுது. உள்ள பிரச்சனை இருக்கு. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. அவர்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல. ஆனா, இம்புட்டு பெரிய டிசைனுக்கெல்லாம் அங்க ஒர்த் கிடையாது. அப்ப வெளியில இருந்து ஆப்பரேட் பண்ணியிருக்கார்கள். ஏ அமெரிக்கா தான் 80% 20% சீன ஆட்கள் சும்மா இல்லாம, இல்ல அமெரிக்காவுக்கு ஆதரவா போகுது அப்படின்னு கொளுத்தி விட்டுருக்கார்கள். மொத்தமா 2 பயலுகளும் 100% சேர்ந்து உள்நாட்டு கட்டமைப்ப பூரா கொளுத்திட்டாய்ங்க. இப்ப எல்லாரும் ஒழிஞ்சாச்சு. 13 கட்சிகள் ஒழிஞ்சிருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு. அதுக்கு மேல கட்சியே அங்க இல்லையாமா. இப்ப ராணுவம் ஆட்சியை கையில எடுக்கணும். அப்புறம் தேர்தல் வைக்கணும். யாரோ ஒருத்தரு ஆட்சி அதிகாரத்த பிடிக்கணும். சூடான் குருவா இருக்கலாம். இன்னொரு ரேப்பர சொல்றார்கள். இந்த மாரி ஏகப்பட்ட ஃபிகர்கள் வரும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா, இன்னமும் ரோட்ல நிக்கிறதாக செய்தி வருதே. இந்த பங்களாதேஷ் பயலுகள் மாரி இவனுங்களுக்கும் புத்தி கெட்டு போச்சா அப்படின்னா, இங்க தான் ஆப்பரேட் பண்றவனுங்க வீட்டுக்கு சொன்னா தானே போய் தொலைப்பாய்ங்க. இப்ப என்ன சொல்றார்கள் அப்படிங்கிறது தான். அதாவது முதல் கட்டமா போராட்டம் வெடிச்சப்ப துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதுல நெறைய பேர் இறந்துட்டார்கள். அதுக்கெல்லாம் காரணம் பிரைம் மினிஸ்டர் தானே. அவரு நேர்ல இங்க வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார்கள். இது நடக்கிற காரியமா? அந்த ஆளே உயிரை கையில புடிச்சுட்டு ஓடி போயிருக்காரு. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வருவாரா? மன்னிப்பு தான் கேட்பாரா? ஆனா இப்படி ஒரு கோரிக்கையோட அடுத்த கட்டமா உள்ள இறங்கிட்டார்கள். முதல்ல அப்ளிகேஷன பேன் பண்ணத எடு, தடைய உடைன்னார்கள். அடுத்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் தடைய உடைச்சிருச்சு. இல்ல நீ பூரா ஊழல்வாதி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னார்கள். அவனுங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எது வீட்டையே விட்டு வேற நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப நீ திருப்பி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறார்கள். இது தெளிவா பங்களாதேஷ் ரூட்ட தான் பிடிக்குது. உள்ளூர் பிரச்சனைகளுக்காக களம் இறங்குறது பிரச்சனை கிடையாது. அந்த மக்களுக்கோட உரிமை. ஆனா வெளியில இருந்து ஆப்பரேட் பண்ணி களம் இறங்குனார்கள் அப்படின்னா, அந்த நாடு உருப்பட போறதே இல்ல. இதுக்கு பல உதாரணம் இருக்கு. இப்ப வரை கவர்மெண்ட்ல இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னாங்க. எங்க பங்களாதேஷ்ல. சமீபமா நடந்ததே பார்த்துருவோமே. இப்ப கவர்மெண்ட் எங்கடா அப்படின்னு கேட்டா, அது தேடணும் அப்படிங்கிற மாரி உட்கார்ந்துருக்காய்ங்க. அப்புறம் எதுக்குடா போராட்டம் பண்ண? அதே தெரியலங்கிற மாரி உட்கார்ந்துருக்காய்ங்க. நேபாளும் ஏறக்குறைய அந்த நிலைமைக்கு ஓடி போயிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. இன்னமும் போராட்டம் பல பகுதிகள்ல இருக்கு. இன்னமும் பதட்டம் தான் இருக்கு. இது எப்ப கரையேறும் தெரியல. ஆனா தெளிவா ஒவ்வொரு நாட்டையும் கிளச்சு போடுறது மூலியமா ஆதாயம் அப்படிங்கிறது அண்ணன் அமெரிக்காவுக்கு தான். இன்னமும் நீ அவன அண்ணேன்னு சொல்லு. அவன் தான் சகுனி வேலையை 24 மணி நேரம் பாக்குறானே அப்படின்னு கேட்டா பார்த்து தொலைறான். என்ன பண்றது? நைஸா ஒரு கேப் கிடைக்கும்போது தான் ஆட்டத்த முடிச்சு வைக்கணும். வேற வழியே இல்ல. அவனுக்கு வேலையே இதான். அப்ப அதுக்கு ஈடு குடுத்து ஓடிதான் ஆகணும். இந்தியா இப்போதைக்கு அதாவது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அன்அஃபிஷியலும் சரி, பெரிய அளவு விஷயங்கள் ஒண்ணும் சொல்லல. நிலைமைய உத்து பார்க்கிறோம் அப்படிங்கிறதான். எல்லா தரப்பும் சமாதானமாயி பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதான். ஆனா இன்டர்னலா என்ன ஆப்பரேட் பண்றார்கள்ங்கிறது இதுவரையும் வெளியில வரல. வெளியில வரும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு அங்க அமெரிக்க கை ஓங்கி இருக்கா? சீனா கை ஓங்கி இருக்கா? அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவோட ஃபார்முலாவே இப்ப இந்த பக்கத்துல என் கை இங்க ஓங்கவே வேண்டாம். அந்த நிலப்பரப்புல எவன் கையும் ஓங்க வேணாம். கிளச்சு போட்டுறேன். அவன் எல்லைகளை பாதுகாத்து வச்சுக்க. கூடுதலா செலவு பண்ணு அப்படின்னு செலவை இழுத்து விடுற வேலைய அமெரிக்கா பக்காவா பண்ணுது. அதனாலதான் ஸ்ரீலங்கா, மியான்மர், நேபாள், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு எல்லா பகுதிகளிலையும் இப்ப கூடுதலாக செலவை இந்தியாவும் பண்ண வேண்டியதா இருக்கு, சீனாவும் பண்ண வேண்டியதா இருக்கு. நேபாள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. நேபாளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதனால மிக விரைவில் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. காரணம் நேபாளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது கேரளா பொருளாதாரம் மாதிரி மேக்ஸிமம் வெளியில போயிருவார்கள்.
உள்ளுக்குள்ள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளவு நாளைக்கு இப்படி ஆக்ரோஷமா சுத்துவார்கள் அப்படின்னு தெரியாது. காரணம் வீட்டுக்கு ஒருத்தர் வெளில இருப்பார்கள். அதனால மேக்ஸிமம் இது முடியறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா யாரு பக்கம் போகும்? திருப்பி என்ன மாரியான ஆட்சி அதிகாரம் வரும் அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய ஹைலைட்டு. அதுல சில ட்விஸ்டும் இருக்கறக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, டாரிஃப் வார் ஆரம்பிச்சு அமெரிக்கா அப்படியே ஜொய்ன்னு வண்டி எடுத்துட்டு போயிருச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல. இந்தியாவுக்கு எதிரா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயலும் டீலுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாய்ங்க. இந்தியாவோட ரூட்ட பிடிச்சு அமெரிக்காவுக்கு ஆப்போசிட் சைட்லயே நிக்கிறார்கள். அந்த மாரி பங்களாதேஷ கிளச்சிட்டு கெத்தா நிக்கிற மாரி இப்ப நிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்திய, நேபாள் உறவு அப்படிங்கிறது மக்கள் கலாச்சாரம் மத்தியிலயும் சரி, ராணுவம் மத்தியிலயும் சரி, பல விஷயங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்மளோட ஆப்பரேஷன் அங்க கிரவுண்ட்ல ஜாஸ்தி அப்படிங்கிறனால, மிக விரைவில் தீர்வு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கே அதிர்ச்சி குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறார்கள். 1, 2 விஷயங்களும் சொல்லப்படுது. ஆனா, அது முழுமையா வெளியில வரும்போது, விரிவா பார்க்கிறது தான் நல்லது. அதுவரையும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.